ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு இன்னைக்கு ஒன் டைம் மட்டும் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் பிரைஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1799 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நைட்டு 12 மணியோட க்ளோஸ் ஆகிரும். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இமீடியட்டா டீமுக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. HCF ஆஃப் 3/4, 15/16 and 18/5. ஓகேவா? 3/4, 15/16, 18/5 மீபோவா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ நார்மலா மீபோவா கேட்டாங்கன்னா நம்ம பண்ணிரலாம். இந்த மாதிரி பிராக்ஷன்ல கேட்டாங்க அப்படின்னா HCF கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? HCF ஆஃப் பிராக்ஷன் ஈக்குவல் டு HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர். ஓகே. சோ இதான ஃபார்முலா. அப்ப நியூமரேட்டர் தொகுதியில இருக்கிறது எல்லாத்துக்குமே என்ன எடுக்கணும்? HCF எடுக்கணும். அப்ப தொகுதியில இருக்க எல்லாத்துக்கும் HCF எடுத்தீங்கன்னா தொகுதியில என்னெல்லாம் இருக்கு? 3, 15, 18 இருக்கு. இது மூணுக்கும் காமனான நம்பர் என்ன? 3. 3, 15, 18. மூணுக்கும் பொதுவான நம்பர் என்ன? 3. சோ 1, 5 எத்தனை இருக்கும்? 6 இருக்கும். ஓகே. அப்ப அதோட HCF எத்தனை? 3. சோ HCF போட்டுடலாமா? அதுக்கப்புறம் LCM எடுக்கணும். 4, 16, 5 இதுக்கெல்லாம் LCM எடுங்க. 4, 16, 5 LCM எடுத்தா என்ன வரும்? 4 பொதுவா எடுக்கணும். சோ 4, 4, 16, 5 5 4 20, 20 4 80. அப்ப LCM வந்து 80. அப்போ இந்த பிராக்ஷனோட HCF என்ன வரும்? 3/80. 3/80ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே. சோ இதே மாதிரி இதே பிராக்ஷன் கொடுத்துட்டு LCM கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன? LCM ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை HCF ஆஃப் டினாமினேட்டர். இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Two candidates fought an election. One of them got 65% of the total votes casted and won by 420 votes. What is the total number of votes polled if no vote is declared invalid? என்ன சொல்லிருக்காங்க? இரண்டு வேட்பாளர்கள் ஒரு தேர்தலில் போட்டியிட்டனர். அவர்களில் ஒருவர் பதிவான மொத்த வாக்குகளில் 65% பெற்று 420 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். எந்த வாக்கும் செல்லாது என அறிவிக்கப்படவில்லை என்றால் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை என்ன? இதான் கேட்டிருக்காங்க. ஓகே. சோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்போ ஒரு 2 பேருக்கு இடையில எலெக்ஷன் நடக்குது. ஓகே. சோ 2 பேரும் வந்து தேர்தல்ல போட்டியிடுறாங்க. சோ இவங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டியே. இதுல பாத்தீங்கன்னா ஜெயிச்ச கேண்டிடேட் பாத்தீங்கன்னா பதிவான மொத்த வாக்குகள்ல 65% வந்து வாங்கியிருக்காரு. மொத்த வாக்குகள் பதிவானது பாத்தீங்கன்னா 100%. ஏன்னா எதுவுமே செல்லாத வாக்கு எதுவுமே இல்ல. டூப்ளிகேட் ஓட்டு எதுவுமே இல்லங்கிறத சொல்லிட்டாங்க. அப்ப மொத்தமா பதிவான வாக்க 100%ன்னு எடுத்துக்கலாம். அந்த 100%ல 65% வெற்றி பெற்ற ஆள் வாங்கிட்டாரு. அப்ப தோல்வி அடைந்த ஆள் எவ்வளவு வாங்கியிருப்பாரு? மீதி இருக்க 35% வந்து இந்த தோத்த ஆள் வந்து வாங்கியிருப்பாரு. ஓகேவா? இந்த ஜெயிச்சவரு எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 420 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. அப்ப 420 வாக்கு வித்தியாசம்ங்கிறது யாரு? தோத்து போன கேண்டிடேட்டை விட 420 ஓட்டு அதிகமா வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். வெற்றி பெற்றவரு தோத்து போன ஆளை விட 420 அதிகமா வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அந்த 420ங்கிறது யாரு? வெற்றி பெற்றவருக்கும் தோல்வி அடைஞ்சவருக்கும் இடையே உள்ள வித்தியாசமா இருக்கும். அப்படித்தானே? இவர் 420 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காருன்னா இவரை விட 420 அதிகமா வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் 420. அப்போ 65% ஜெயிச்சவர் எவ்வளவு வாங்கியிருக்காரு? 65%. தோத்தாள் எவ்வளவு வாங்கியிருக்காரு? 35%. அப்போ 65% மைனஸ் 35% எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 420க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப 65ல 35 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 30%. அப்ப 30% 420க்கு ஈக்குவலா இருக்கும். சோ இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? 1% என்னன்னு கண்டுபிடிங்க. 1% உங்களுக்கு என்ன வரும்? 420. இந்த 0 கட் பண்ணிடலாம். கட் பண்ணா 1 3 3 14 3 42. அப்போ 1%ங்கிறது 14. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்தமா பதிவான வாக்குகள் எத்தனை? 100%. 1% 14னா 100% என்ன வரும்? 14 into 100 1400. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு வெற்றி பெற்றவருக்கு மட்டும் கிடைச்ச வாக்குகளோட எண்ணிக்கை என்னன்னு கேட்கலாம். சோ அப்ப அது எவ்வளவு? 65%. 1% 14னா வின்னிங் கேண்டிடேட் எவ்வளவு வாங்கியிருப்பாரு? 65 into 14 5 4 20 6 4 24 29 29 2 31
சோ 6 3 9 910 வாக்குகள் வந்து வாங்கியிருப்பாரு. சப்போஸ் தோத்தவர் எவ்வளவு வாங்கியிருக்காருன்னு கேட்டா என்ன பண்ணணும்? 35%. 1% 14ன்னா 35% என்ன வரும்? 35 into 14 5 நாள் 20 12 17 17 2 19 சோ 490. இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா உங்களுக்கு 1400 வந்துரும். ஓகேவா? 1% மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அவங்க கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? x plus y plus z equal to 10, x square plus y square plus z square equal to 30 அப்படின்னா x cube plus y cube plus z cube minus 3xyz ஓட மதிப்பு என்ன? இதான் கேட்டிருக்காங்க. x plus y plus z கொடுத்திருக்காங்க. x square plus y square plus z square கொடுத்திருக்காங்க. இதோட வேல்யூ தான் நாம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? x cube இதை எப்படி எழுதலாம்? x cube plus y cube plus z cube minus 3xyz வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு நமக்கு தெரியும்? x plus y plus z into x plus y plus z the whole square minus 3 into xy plus yz plus zx இதோட வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும்னு தெரியுமா? சோ இது நாம எதுல பார்த்திருக்கோம்? அல்ஜிப்ரால பார்த்திருக்கோம். x cube plus y cube plus z cube minus 3xyz எப்படி எழுதலாம்? x plus y plus z into x plus y plus z the whole square minus 3 into xy plus yz plus zx ன்னு எழுதலாம். ஓகே. சோ இப்போ நம்ம கையில என்னெல்லாம் இருக்கு? என்ன கண்டுபிடிக்கணும்? x cube plus y cube z cube minus 3xyz இதோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். நமக்கு என்னெல்லாம் தேவை? x plus y plus z ஓட வேல்யூ தேவை. சோ அதுவும் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. வேற என்ன இருக்கு? x square plus y square plus z square ஓட வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ நமக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் இப்ப தேவை? எக்ஸ்ட்ரா x plus y plus z ஓட வேல்யூ இருக்கு. நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுறது xy plus yz plus zx இந்த வேல்யூ தான் நமக்கு தேவை. ஆனா நம்ம கையில இருக்கிறது x square plus y square plus z square ஓட வேல்யூ வந்து இருக்கு. அப்ப இந்த வேல்யூ வச்சு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தோணணும். இப்போ என்ன ஃபார்முலா பார்த்திருக்கோம்? x plus y plus z the whole square க்கான ஃபார்முலா என்ன? x square plus y square plus z square plus 2 into xy plus yz plus zx பார்த்திருக்கோமா? அப்போ இந்த ஃபார்முலா வச்சு நாம என்ன பண்ணிக்கலாம்? இந்த xy plus yz plus zx ஓட வேல்யூ கொண்டு வந்துடலாமா? புரியுதா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அல்ஜிப்ராவோட ஃபார்முலாஸ் எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. சோ இப்போ நமக்கு என்ன வேணும்? x plus y plus z ஓட வேல்யூ வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? அது 10 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 10 ஸ்கொயர் equal to x square plus y square plus z square ஓட வேல்யூ வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 30 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ 30 plus 2 into xy plus yz plus zx ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. 10 ஸ்கொயர் எத்தனை? 100. இந்த 30 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 100 minus 30 equal to 2 into xy plus yz plus zx ன்னு கிடைக்கும். நமக்கு தேவையானது இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு xy plus yz plus zx தான் வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இத டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 70 வரும். 70 equal to 2 into xy plus yz plus zx. ஓகே. சோ பிகினர் யாராவது இருந்தீங்கன்னா இந்த அல்ஜிப்ராவோட பேசிக்ஸ் எல்லாமே அப்ளைன் ஒன் கோர்ஸ்ல பாத்துக்கோங்க. ஓகே. கட் பண்ணீங்கன்னா 35 டைம்ஸ் போகும். அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? xy plus yz plus zx ஓட வேல்யூ வந்து 35 ன்னு கிடைச்சிரும். இப்போ நாம ஈஸியா இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாமா? நமக்கு தேவையானது x cube plus y cube plus z cube minus 3xyz. ஃபர்ஸ்ட் எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? x plus y plus z. கொஸ்டின்ல x plus y plus z ஓட வேல்யூ வந்து 10 ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10 இன்டு அடுத்து பிராக்கெட்டுக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு? x plus y plus z the whole square. x plus y plus z the whole square னா என்ன வரும்? 10 ஸ்கொயர் ன்னு வரும். 10 ஸ்கொயர் எத்தனை? 100. ஓகே. சோ 100 ன்னு போட்டுறலாம். அடுத்து வேற என்ன வரும்? மைனஸ் 3 into xy plus yz plus zx. So minus 3 போட்டுறலாம். xy plus yz plus zx ஓட வேல்யூ எத்தனை? 35. So minus 3 into 35 ன்னு கிடைக்கும். ஓகே. So இதுல இருந்து என்ன பண்ணலாம்? 10 into 100 minus so 35 into 3 உங்களுக்கு என்ன வரும்? 35 into 3 105 வரும். அப்படிதானே? So 105 ன்னு கிடைக்கும். அப்ப இதுல இருந்து 10 into minus 5 ன்னு கிடைக்குமா? அப்ப 10 into minus 5 என்ன வரும்? minus 15 கிடைக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா -50. -50ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இவங்க எல்லா வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க. x plus y plus z ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு வேல்யூ மட்டும் கொடுக்கல. xy plus yz plus zx ஓட வேல்யூ மட்டும் கொடுக்கல. அதுக்கு க்ளூ எப்படி கொடுத்திருக்காங்கன்னா x square plus y square plus z square ஓட வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும்? x plus y plus z க்கான ஃபார்முலா தெரியும். சோ அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இங்க தேவைப்படக்கூடிய xy yz zx ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஃபைனலா எல்லாத்தையும் அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது
ஆன்சர் வந்து -50 வந்துச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? சோ ஃபைனலா இந்த பிக்சர் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கு ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் கீழ மாத்திருக்காங்க. சோ கீழ வந்திருக்கா? கீழ இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் இந்த பக்கமா போயிருக்கு. ஓகே. சோ மேல இருந்து கீழ வருது. அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷன்ல போகுது. இந்த டைரக்ஷனுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டைரக்ஷன் இந்த பக்கம் போயிருக்கு ஃபைனலா. இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் எந்த டைரக்ஷன் போகும்? சோ இந்த மாதிரி போகும். அப்படிதானே? சோ இங்க வந்திருக்கு. அடுத்து இங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிருக்கு? இங்க இருந்து இங்க போயிட்டு அதுக்கப்புறம் மேல போயிருக்கு. சோ மேல போனதுக்கு அப்புறம் இந்த பக்கமா போடணும். சோ இந்த பக்கம்ங்கும்போது உங்களுக்கு ட்ரையாங்கிள் இப்படி பார்க்க வருமா? சோ ட்ரையாங்கிள் போட்டாச்சு. சோ அடுத்து இந்த ஸ்டார வச்சு பார்க்கலாம். சோ இந்த ஸ்டார் மாதிரி இருக்கா? சோ இத வச்சு பாருங்க. இதுல வந்து பாருங்க படம் வந்து இங்க இருக்கு. ஓகே. சோ இங்க இருக்கத அடுத்து எங்க மாத்திருக்காங்க? மேல மாத்திருக்காங்க. சோ அடுத்த படத்துல பாருங்க இங்க இருக்குது இந்த பக்கம் போயிருக்கு. ஓகே. அத என்ன பண்ணணும்? ஷேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்க இருந்து இந்த பக்கமா போயிருக்கும் அடுத்த படத்துல. ஓகேவா? சோ அடுத்த படத்துல என்ன பண்ணிருக்காங்க? இங்க வந்திருக்கு. அதுக்கு அடுத்த படத்துல இங்க இருக்கிறது கீழ வந்திருக்கு. அப்ப இங்க இருக்கிறது அடுத்த படத்துல எங்க போகும் உங்களுக்கு? இந்த கார்னருக்கு போயிருமா? அப்ப இந்த இடத்துல போயிரும். அப்ப அந்த ஸ்டார் மாதிரி இருக்குது இந்த இடத்துக்கு உங்களுக்கு வந்துரும். ஓகே. சோ இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா, இந்த இடத்துல பாருங்க ஃபர்ஸ்ட் உள்ளது எம்ப்டியா இருக்கு. அடுத்து ஷேட் பண்ணிருக்காங்க. அடுத்து காலியா இருக்கு. அடுத்து ஷேட் பண்ணிருக்காங்க. அப்ப அடுத்து வந்து ஷேட் பண்ண வேண்டாம். அப்ப ட்ரையாங்கிள் இங்க வரணும். இந்த ஸ்டார் வந்து இங்க வரணும். இந்த ஆப்ஷன் பாருங்க 4வது ஆப்ஷன்ல ட்ரையாங்கிள் இங்க இருக்கு. ஸ்டார் இங்க இருக்கு. மேபி இது கரெக்ட்டா வரலாம். ஆப்ஷன் டி கரெக்ட்டா வரலாம். இங்க வந்து ட்ரையாங்கிளே தப்பா இருக்கு. இங்கேயும் ட்ரையாங்கிளே தப்பா இருக்கு. சோ இந்த ஃபர்ஸ்ட் படத்துலயும் பாருங்க அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் இங்க இருக்கு. இந்த ஸ்டார் வந்து எங்க குடுத்திருக்காங்க? இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ மேபி ஃபர்ஸ்ட் படமும் கரெக்ட்டா வரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் படத்தையும் 4வது படத்தையும் நாம என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். இப்ப ட்ரையாங்கிள நல்லா பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் படத்துல இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் பாருங்க. 1 விட்டு பாருங்க. ஓகேவா? சோ இது 1, இது 2, இது 3, இது 4ன்னு போட்டுக்கோங்க. ஓகே. சோ ஆட் பிளேஸ்ல இருக்கிறத மட்டும் பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் வந்து 1வது இதுல இருந்து 3வது இது கூட கம்பேர் பண்ணுங்க. இங்க வந்து நேரா அப்படி இருக்கா? இங்க வந்து என்ன பண்ணணும்? தலைகீழ போட்டு ஷேட் பண்ணணும். ஓகேவா? சோ அப்போ அதுக்கு அடுத்து 5வது இடத்துக்கு போணும். ஓகேவா? சோ 5வது இடத்துக்கு என்ன பண்ணணும்? இங்க தலைகீழ போட்டிருக்கா? சோ தலைகீழ போட்டிருக்கத நாம என்ன பண்ணணும்? நேரா போடணும். ஓகேவா? சோ நேரா போட்டுட்டு என்ன பண்ணணும்? ஷேட் பண்ணணும். ஓகே. சோ இதுதான். அப்போ இங்க நேரா போட்டுட்டு ஷேட் பண்ணும்போது ஆப்ஷன் டி தான் கரெக்ட்டா வரும். இந்த ட்ரையாங்கிள் பாருங்க. சோ இந்த ட்ரையாங்கிள்ல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த 2யும் 4யும் பார்த்தீங்கன்னா, அதோட டைரக்ஷன் வந்து மாறி இருக்கு. இப்படி இருக்க ட்ரையாங்கிள். அதுக்கப்புறமா இந்த டைரக்ஷன் மாறி இருக்கு. ஓகே. சோ புரியுதா? இங்க வந்து ட்ரையாங்கிள் இப்படி பார்க்க இருக்கு. 4வது படத்துல பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஓகே. சோ அப்போ அந்த டைரக்ஷன் அப்படியே மாறுதா? சோ இப்படி பார்க்க ஆப்போசிட்ல மாறுது அப்படியே. ஓகே. இங்க அதே மாதிரி தான். இந்த பக்கமா இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் தலைகீழ மாத்துறாங்க. அப்ப தலைகீழ இருக்கக்கூடியது அடுத்து வரும்போது என்னவா மாறும்? நேரா மாறிட்டு அப்படியே ஷேட் ஆகும். ஓகேவா? அப்போ எந்த படம் கரெக்ட்டா வரும்னா, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஓகே. சோ ஆல்டர்னேட்டா பார்க்கணும் இது. இது ஆல்டர்னேட்டா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கான்செப்ட் வந்து ஈஸியா புரிஞ்சிரும். ஓகே. சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த மீன் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன்? பின்வரும் பகிர்வின் சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ இதோட மீன் வந்து கண்டுபிடிக்கணும். மதிப்பெண்கள் 10 மாணவர்களோட மதிப்பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன வருது? சோ மதிப்பெண்கள் வந்து 10, 30, 50, 70, 90ன்னு குடுத்திருக்காங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 15, 25, 35, 25, 10. ஓகே. சோ அப்போ மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை வந்து உங்களுக்கு என்ன வரும்? 15, 25, 40. சோ 40, 50, 70, 100, 110. அப்ப மொத்த மாணவர்கள் எத்தன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 110 மாணவர்கள் வந்து இருக்காங்க. சோ இவங்களோட சராசரி தான் நாம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இது ஏற்கனவே நம்ம மீனு, மோடு, மீடியன்னு தனியா பார்த்திருப்போம். சோ இப்போ இதுல நாம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் சராசரி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. சோ அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம்? சமேஷன் fi xi டிவைடட் பை சமேஷன் fiன்னு சொல்லியிருப்போம். சோ இங்க சமேஷன் fiங்கிறது மொத்த அதிர்வெண் அப்படின்னு தமிழ்ல பார்த்திருப்பீங்க. அதாவது மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த fi. ஓகேவா? சோ இதுதான் என்னது? fiன்னு சொல்லுவோம். இது எல்லாத்தோட கூட்டுத்தொகை தான் என்னது? சமேஷன் fi. சோ fi இன்டு xi அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு மாணவர்கள் அந்த மதிப்பெண்கள். ஓகேவா? சோ xiங்கிறது இது. ஓகேவா? சோ இது 2யும் மல்டிப்ளை பண்றது. ஓகே. சோ இது 2யும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுத்தொகை. ஓகேவா? சோ சராசரிங்கிறது என்னது? மொத்தமா எவ்வளவு டேட்டா இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தன இருக்கோ அதால டிவைட் பண்ணணும். இப்ப பார்த்தீங்கன்னா, மதிப்பெண்கள் வந்து எத்தன குடுத்திருக்காங்க? 10ன்னு குடுத்திருக்காங்க. அப்போ இதுல சமேஷன் fi இன்டு xi பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும்?
15 into 10 வரும். சோ 15 into 10 என்ன வரும்? 150 கிடைக்கும். சோ அடுத்த இதுல பாத்தீங்க அப்படின்னா 25 into 30 750 கிடைக்கும். சோ அடுத்து வந்து என்ன இருக்கு? 35 into 50 இருக்கு. சோ 35 5 எத்தனை உங்களுக்கு? 35 into 5 5 5 25 17 1750 கிடைக்கும். சோ 1750. சோ அடுத்து வேற என்ன இருக்கு? 25 into 7 அதுவும் 1750. 25 into 7 5 7 35 14 3 17. சோ 1750 கிடைக்கும். சோ அடுத்து ஃபைனலா என்ன இருக்கு உங்களுக்கு? 9 into 10. சோ ஓகே. சோ 9 into 1 9 2 0 சேர்த்தீங்கன்னா 900 கிடைக்கும். ஓகே. சோ இது எல்லாத்தோட கூட்டுத்தொகை உங்களுக்கு என்ன வரும்? ஃபைனலா ஆட் பண்ணும்போது இங்க 1750 இருக்கு. இங்கேயும் 1750 இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணா சோ 2000 சோ 3000 3500 கிடைக்குமா? சோ எவ்வளவு கிடைக்கும்? சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 3500 வரும். சோ இத ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 800 சோ 800 900 இருக்கும். 1800. ஓகே. சோ 3500 ஒரு 1800 ஆட் பண்ணா 00 8 5 13 3 1 4 5300 கிடைக்கும். அப்போ இந்த சமேஷன் fi into xi பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வருது? 5300 கிடைக்கு. அப்போ மீன் ஈக்குவல் டு சமேஷன் fi into xi அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? 5300 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் இருந்தாங்க? 110 இருந்தாங்க. சோ டிவைடட் பை 110 கேன்சல் ஆகிருமா? என்ன வரும்? 4 11 44. சோ 44 9 வரும். சோ 8 11 88 கிடைக்கும். ஓகே. சோ 48 புள்ளி சம்திங் ஆன்சர் வந்து. அப்ப மீதி எல்லா ஆப்ஷனையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகேவா? சோ 48.8ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே. சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். சோ மீன்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமேஷன் fi into xi டிவைடட் பை சமேஷன் fi. ஓகேவா? சோ இருக்கக்கூடிய அளவு இருக்கு இல்லையா? அளவு அதிர்வெண் ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகே. சோ இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு ஓவராலா என்ன வருதோ அதை கொண்டு வந்துடணும். ஓகே. சோ டிவைடட் பை எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு? இங்க மாணவர்கள் அப்படிங்கிறதுனால டோட்டல் மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அதால நாம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். இப்போ மீன்னா என்னது? டோட்டலா எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை இருக்கோ அதால டிவைட் பண்ணுவோம். இங்கேயும் அதே கான்செப்ட் தான். டோட்டலா எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 மாணவர்கள் 15 மாணவர்கள் இருக்காங்க. அப்ப எல்லாத்தையும் சமேஷன் பண்ணும்போது இந்த இதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 15 into 10 150 வரும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஓவராலா டோட்டல் எவ்வளவு வந்துச்சு? 5300 வந்துச்சு. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா? எவ்வளவு பேர் இருக்காங்க? 110 பேர் இருந்தாங்க. சோ அந்த 110ஆல டிவைட் பண்ணணும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ 11 130 மாறுது. 7 வந்து 58 மாறுது. அப்போ 15 வந்து எந்த நம்பரா மாறும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ இந்த கொஸ்டினுக்கு ஒவ்வொருத்தருக்கும் லாஜிக் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா யோசிக்கலாம். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? சோ 11 130 மாத்தணும்னா என்ன வழி இருக்கு? 11 130 மாத்தணும்னா சடனா கொஞ்சம் பெரிய நம்பர் ஆகுதுன்னா ஸ்கொயர் தான் பண்ணிருப்பாங்க. அப்போ 11 ஸ்கொயர் என்ன வரும்? 121. கிட்டத்தட்ட 130 கிட்ட வந்துச்சு. அப்ப 121 கூட எதை ஆட் பண்ணா 130 மாறும்? 9 ஆட் பண்ணா 130 மாறும். அப்ப என்ன பண்ணிருக்கலாம்? அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணி அது கூட 9 ஆட் பண்ணிருக்கலாம். இதுதான் இப்போதைக்கு நான் யோசிச்சு வச்சிருக்க லாஜிக். சப்போஸ் வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா ஸ்கொயர் பண்ணிட்டு இந்த 9 அப்படியே ஆட் பண்ணலாம். இல்லன்னா 9 கூட 3 ஸ்கொயர்ன்னு கூட போட்டிருக்கலாம். இந்த பக்கம் எந்த லாஜிக்னாலும் வர வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சிருக்க லாஜிக் என்னன்னா இந்த 11 ஸ்கொயர் பண்ணிட்டு அது கூட 9 ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ 7க்கு அதே மாதிரி செக் பண்ணுங்க. 7 ஸ்கொயர் பண்ணிட்டு அது கூட 9 ஆட் பண்ணா 58 வருதா? வருது. அப்ப நம்ம யோசிச்ச லாஜிக் கரெக்ட் தான். 15 ஸ்கொயர் பண்ணா 225. அது கூட 9 ஆட் பண்ணா 234. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 234. சப்போஸ் நீங்க இங்க செக் பண்றீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 9 ஆட் பண்ணும்போது 130 இதுல கரெக்டா வருது. பட் இதுல 9 ஆட் பண்ணும்போது 58 வரல அப்படின்னா அடுத்த லாஜிக் யோசிக்கணும். அடுத்து என்ன பண்ணிருக்கலாம்? 9 எந்த மாதிரி எல்லாம் போடலாம்? 9 வந்து 3 ஸ்கொயர்ன்னு போடலாம். அப்படிதானே? அப்ப அடுத்த இதுல என்ன பண்ணிருக்கலாம்? அகைன் 4 ஸ்கொயர் ஆட் பண்ணிருக்கலாம். இங்க 3 ஸ்கொயர் ஆட் பண்ணிருந்தா அங்க 4 ஸ்கொயர் ஆட் பண்ணிருக்கலாம். சப்போஸ் 4 ஸ்கொயர் ஆட் பண்ணி வரலன்னா இன்னொரு விதமா லாஜிக் யோசிக்கலாம். 3க்கு அடுத்து ஒற்றைப்படை எண்களா போயிருந்துச்சுன்னா இங்க 5 ஸ்கொயர் அடுத்து 7 ஸ்கொயர் அப்படியும் ஆட் பண்ணிருக்கலாம். சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்ல. 9லயே உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. சம்டைம்ஸ் எக்ஸாம்ல கேக்குறாங்கன்னா அடுத்தடுத்த லாஜிக் வந்து நாம தான் யோசிக்கணும். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Select the correct mirror image of the given figure when the mirror is placed at AB as shown. Okay. So ஒரு படம் இருக்கு. இந்த படத்து முன்னாடி நீங்க ஒரு கண்ணாடியை வச்சிருக்கீங்க. கண்ணாடியை வைக்கும்போது
கண்ணாடியில அந்த படம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இததான் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. சோ கண்ணாடி பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன், லெஃப்ட்ல உள்ளது எல்லாமே ரைட்டுக்கு போகும். ரைட்ல உள்ளது எல்லாமே எங்க வரும்? லெஃப்ட்க்கு போகும். ஓகே. அந்த படமும் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகும். அதோட ஷேப்பும் என்ன மாறும்? லெஃப்ட், ரைட் மாறும். ஓகே. அப்ப இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட்ன்னு போட்டுக்கலாம். அப்ப லெஃப்ட்ல உள்ளது எங்க போகும்? ரைட்டுக்கு போகும். லெஃப்ட்ல உள்ளது எங்க போகும்? ரைட்டுக்கு போகும். ஓகே. சோ இங்க வந்து இப்படி பார்க்க இருக்கு. இப்படி பார்க்க கோடு இருக்கு அப்படின்னா, இந்த படத்த லெஃப்ட், ரைட்ன்னு பிரிச்சீங்கன்னா, இது லெஃப்ட், இது ரைட். அப்படிதானே? அப்போ இந்த பக்கமா போகும்போது அந்த பாக்ஸுக்குள்ள இப்படி இருக்க படம் உங்களுக்கு எப்படி மாறும்? இந்த பக்கமா மாறுமா? இங்க லெஃப்ட் சைடுல கோடு இருந்துச்சு. இந்த படத்த மட்டும் பாருங்க. இந்த லெஃப்ட் சைடுல கோடு இருந்தது. உங்களுக்கு இங்க சாரி இங்க ரைட் சைடுல இருந்த கோடு இங்க வரும்போது எங்க மாறிடும்? லெஃப்ட் சைடுல மாறிடும். ஓகேவா? சோ புரியுதா? அதனாலதான் இப்படி பார்க்க இருந்தது. உங்களுக்கு கண்ணாடியில பார்க்கும்போது இந்த பக்கமா திரும்பிட்டு இருக்கும். இப்ப இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பக்கமா கரெக்ட்டா திரும்பிட்டு இருக்கு. மேபி இது வரலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த பக்கமா இருக்கு. இதுவும் வரலாம். சோ இந்த செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, இதுலயும் கரெக்ட்டா இருக்கு. சோ இந்த ஆப்ஷனும் வரலாம். இந்த தேர்ட் ஆப்ஷன் பாருங்களேன். உங்களுக்கு அதே இத அப்படியே குடுத்திருக்காங்க. இப்படி இருக்கிறது இப்படியே குடுத்திருக்காங்க. அதனால இது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ 3வது ஆப்ஷன மட்டும் நாம என்ன பண்ணிரலாம்? எலிமினேட் பண்ணிரலாம். ஓகே. சோ அடுத்து இங்க பாக்ஸ் தான். பாக்ஸ் வந்து சென்டர்ல இருக்கு. லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்க்கு போகும்னு சொல்லியிருக்கேன். ரைட்ல உள்ளது லெஃப்ட்க்கு வரும்னு சொல்லியிருக்கேன். பட் சென்டர்ல இருக்கிறதுல எந்த சேஞ்சஸும் நடக்காது. சென்டர வந்து மாத்த முடியாது. அதனால சென்டர் வந்து அப்படியே தான் வரும் உங்களுக்கு. ஓகே. சோ இப்ப அடுத்து பாருங்க. அடுத்து வேற என்ன இருக்கு? இந்த படத்த பாருங்களேன். இதுல வந்து இப்போ இப்படி ஒரு ஸ்கொயர் இருக்கு. இந்த ஸ்கொயர்ல இந்த பக்கமா இந்த இது இருக்கு. ஓகே. சோ இந்த படத்த பத்தி சொல்றேன். அப்ப இது எந்த பக்கம் இருக்கு? ரைட் சைடு இருக்கா? அப்ப கண்ணாடியில பார்க்கும்போது ரைட் சைடுல இருக்கக்கூடிய இந்த படம் எங்க போயிரும்? லெஃப்ட் சைடுக்கு போயிரும். அப்ப இங்க ரைட்ல இருக்கிறது அப்படியே கண்ணாடியில பார்க்கும்போது இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்துருமா? அப்ப லெஃப்ட் சைடுங்கும்போது எந்த இடத்துக்கு வரும்? இந்த இடத்துக்கு வரும். இங்க இருக்கிறது அப்படியே இந்த பக்கமா தெரியும். ஓகே. அப்போ இந்த படத்துல பாருங்க கரெக்ட்டா குடுத்திருக்காங்க இந்த பக்கம். இந்த படத்த பாருங்க இங்க குடுத்திருக்காங்க. தப்பா குடுத்திருக்காங்க. இங்க இருக்கிறது அப்படியே இங்க இடது பக்கத்துல இப்படி பார்க்க தெரியும். அப்படித்தானே? சோ அப்போ இதையும் நாம என்ன பண்ணிரலாம்? எலிமினேட் பண்ணிரலாம். இப்ப 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகே. சோ இத கண்டுபிடிக்கலாமா? இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னு பாருங்க. அடுத்து இங்க வந்து இப்படி பார்க்க இருக்கு. இடது பக்கத்துல இருக்கிறது கண்ணாடியில பார்க்கும்போது இந்த படம் எங்க போயிரும்? வலது பக்கத்துக்கு போயிரும். இங்க வந்துருமா? சோ அப்ப இத வச்சு எலிமினேட் பண்ண முடியாது. 2 படத்துலயும் கரெக்ட்டா தான் குடுத்திருக்காங்க. அடுத்து மீதி இருக்கிறது இந்த முக்கோணம். இந்த முக்கோணத்த வச்சு தான் நாம என்ன பண்ணணும்? கரெக்ட்டா பார்க்கணும். ஓகேவா? சோ இங்க எத்தன முக்கோணம் இருக்கு? 2 முக்கோணம் இருக்கு. இது லெஃப்ட் சைடுல உள்ள முக்கோணம். இது ரைட் சைடுல உள்ள முக்கோணம். அப்ப கண்ணாடியில பார்க்கும்போது ரைட் சைடுல இருக்கக்கூடிய இந்த முக்கோணம் லெஃப்ட் சைடுக்கு வந்துரும். இந்த லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய இந்த முக்கோணம் ரைட் சைடுக்கு வந்துரும். அப்ப இங்க கண்ணாடியில பார்க்கும்போது தலைகீழா இருக்கக்கூடிய முக்கோணம் இந்த பக்கமும், நேரா இருக்கக்கூடிய முக்கோணம் இந்த பக்கமும் வந்துரும். புரியுதா? நான் என்ன சொல்றேன்? இந்த முக்கோணத்த வச்சு தான் உங்களோட ஃபைனல் ஆன்சரை நீங்க சூஸ் பண்ண போறீங்க. முக்கோணத்த பாருங்க 2 முக்கோணம் இருக்கு. இந்த முக்கோணம் இடது பக்கம் இருக்கு. இந்த பக்கம் முக்கோணம் வலது பக்கத்துல இருக்கு. சோ கண்ணாடியோட கான்செப்டே என்னன்னா, இடது பக்கத்துல உள்ளது வலது பக்கத்துக்கும், வலது பக்கத்துல உள்ளது இடது பக்கத்துக்கும் மாறும். அப்ப இங்க இடது பக்கத்துல இருக்கக்கூடிய முக்கோணம் எங்க மாறும்? லெஃப்ட்ல இருக்க முக்கோணம் ரைட்டுக்கு மாறும். அப்ப லெஃப்ட்ல உள்ளது ரைட்டுக்கு மாறிச்சுன்னா இந்த இடத்துக்கு வரும். அப்ப ரைட்ல உள்ளது லெஃப்ட்க்கு மாறிச்சுன்னா இந்த இடத்துக்கு வரும். அப்ப ஆப்ஷன் ஏ 100% கரெக்ட்ன்னு சொல்லிரலாம். அப்ப ஆப்ஷன் பில என்ன தப்பு இருக்கு? முக்கோணத்த அப்படியே குடுத்து வச்சிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க உள்ள முக்கோணத்த ரைட்டுக்கு மாத்திருக்காங்க. பட் ரைட்ல உள்ள முக்கோணத்த லெஃப்ட்க்கு மாத்த சொன்னா, அத என்ன பண்ணிருக்காங்க? இப்படி பார்க்க இருக்கிறத நேரா தூக்கி போட்டிருக்காங்க. அதனால இது தப்பு. ஓகே. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்ன்னு சொல்லிடலாம். ஓகே. சோ ஒவ்வொரு படமா வச்சு ஒவ்வொரு ஆப்ஷனா எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னா குயிக்கா ஆன்சர் வந்துரும். அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பாருங்க. இந்த பிராக்கெட் இன்டு ₹42 ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர சிம்ப்ளிஃபை பண்ணுங்க. இதுல சிம்ப்ளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 7 4 28, 28 3 31. சோ 31/4ன்னு இருக்கும். அடுத்து இங்க 13/2ன்னு இருக்கும். இது 2க்கும் எல்சிஎம் எடுத்தா 4 வந்து வரும். சோ 31 - 26ன்னு இருக்கும். 31 - 26 எத்தனை? 5. சோ 5/4ன்னு கிடைக்கும். ஓகே. சோ இத கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 21ன்னு இருக்கும். அப்ப 5/4 டிவைடட் பை 21/1ன்னு இருக்கும். ஓகே. சோ ஒரு பிராக்ஷனுக்கு கீழ இன்னொரு பிராக்ஷன் இருந்தா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பிராக்ஷன் அப்படியே எழுதிட்டு வகுத்தல பெருக்கலா மாத்திட்டு இன்னொரு பிராக்ஷனை தலைகீழ போடணும். ஓகே. சோ இந்த மாதிரி கிடைக்குமா? ஏற்கனவே இங்க என்ன இருக்கு? 6/7 இருக்கு. அப்போ 6/7 பிளஸ் 5 எத்தனை வரும்? 84ன்னு கிடைக்குமா? ஓகே. 5/84ன்னு கிடைக்கும். சோ இப்ப சிம்ப்ளிஃபை பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 7க்கும் 84க்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 84ன்னு வரும். ஓகே. சோ 84
4 தான் LCM இருக்கும். அப்ப இத 12ஆல மல்டிப்ளை பண்ணணும். 84 மாத்தணும்னா. அப்ப 72 plus 5. ஓகே. சோ அப்ப அந்த பிராக்கெட் ஃபுல்லா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 77/84 கிடைக்கும். அப்ப பிராக்கெட் ஃபுல்லா நீங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது 77/84 கிடைக்கும். இங்க உங்களுக்கு என்ன இருக்கு? 42 இருக்கு. ஓகே. அப்ப 77/84 into 42. சோ கட் பண்ணா 2 டைம்ஸ் போகுமா? 2 டைம்ஸ் போயிரும். இதுல என்ன இருக்கும்? 3 2 6. சோ 8 2 16. 5 2 10. அப்ப 38 ரூபாய் 50 பைசா கிடைக்கும். 38 ரூபாய் 50 பைசாங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே. தெளிவா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. Diagonal of a square is 26√2 cm. What is the area of the square ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சதுரத்தின் மூலை விட்டம் 26√2 எனில் சதுரத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ சதுரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? பக்கம் இன்டு பக்கம். ஓகேவா? சோ ஸ்கொயரோட ஏரியாவுக்கான ஃபார்முலா a ஸ்கொயர்னு நமக்கு வந்து தெரியும். ஓகே. மூலை விட்டம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 26√2. ஒரு சதுரத்தோட மூலை விட்டம்ங்கிறது என்னது? a√2. இதுதான் சதுரத்தோட மூலை விட்டம். ஒரு சதுரம் இப்படி இருக்குன்னா அதோட பக்கம் ஏன்னு இருக்கும். மூலை விட்டம்ங்கிறது இந்த முக்குல இருந்து இந்த முக்குக்கு ஒரு கோடு போட்டோம்னா அதுதான் மூலை விட்டம். ஓகே. அப்ப இதோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது ஒரு செங்கோண முக்கோண வடிவத்துல இருக்கும். பிதாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணுவோம். அப்போ அடுத்த 2 பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகை வந்து இந்த நீளமான பகுதியோட இதுக்கு கூட்டுத்தொகைக்கு சமமா இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் இருக்கும். அதுல இருந்து மூலை விட்டத்தோட வேல்யூ √2a கிடைக்கும். 2a ஸ்கொயர் இருக்கும். அதுக்கப்புறம் ரூட் எடுப்பீங்க. √2a கிடைக்கும். இல்லனா a√2ன்னு சொல்லலாம். இதுதான் என்னது? மூலை விட்டம். அப்போ மூலை விட்டம் a√2 எதுக்கு ஈக்குவல்? இங்க 26√2க்கு ஈக்குவல். ஓகே. சோ இதுவும் கேன்சல் ஆகிருச்சு. a யோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 26 கிடைக்கும். ஓகே. நமக்கு பக்கத்தோட அளவு கேட்கல, சதுரத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. சதுரத்தோட பரப்பளவு என்னது? a ஸ்கொயர். அப்போ 26 ஸ்கொயர் தான் இதுக்கான ஆன்சர். 26 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 676 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நாம தான் ஏற்கனவே 1ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிச்சிருப்போம் இல்லையா? நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேதிக் மேக்ஸ்ல நான் சொல்லி கொடுத்திருப்பேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அட்லீஸ்ட் 1ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்கன்ட்டு. சோ அப்படி பார்க்கும்போது 26ஓட ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 676. ஓகேவா? 27ஓட ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 729 வரும். சோ இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இதை உட்கார்ந்து மல்டிப்ளை பண்ண வேண்டாம். 26 × 26 மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் பார்த்ததுமே இந்த கொஸ்டினை பேப்பர் பெண்ணே இல்லாம சால்வ் பண்ணிடலாம். அப்படிதானே? சதுரத்தோட டயகனல் 26√2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதோட பக்கம் என்ன வரும்? இந்த √2வை கட் பண்ணிட்டா அதுதான் பக்கத்தோட அளவு. அப்ப 26 பக்கம்னா பரப்பளவு என்னது? 26 ஸ்கொயர். 26 ஸ்கொயரோட வேல்யூ 676. ஓகே. 676ங்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. x2y - x - xy2 + y = 64, xy = 9 அப்படின்னா x2 + y2 இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ இந்த வேல்யூ வந்து 64, xy = 9னா x2 + y2 இன் மதிப்பு என்ன? ஓகே. குடுத்திருக்க சமன்பாடை பாருங்க. x2y - x - xy2 + y = 64ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ நாம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை x2y இந்த xy2 இங்கோடி எழுதுங்க. -xy2 - x + y = 64. இப்படி எழுதினாலும் தப்பு இல்ல இல்லையா? ஏன்னா அப்பதான் நமக்கு கரெக்டா இருக்கும். xyயும் பக்கத்துல வர மாதிரி எழுதிக்கோங்க. இந்த சிங்கிளா இருக்கிறது எல்லாத்தையுமே தனித்தனியா எழுதிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க என்ன இருக்கு? x2y இருக்கு. இங்க xy2 இருக்கு. ரெண்டுலயும் x, y பொதுவா இருக்கு. அப்ப xy பொதுவா எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்க இருந்து என்ன கிடைக்கும்? x மட்டும் கிடைக்கும். இங்க என்ன மிச்சம் இருக்கும்? y மட்டும் இருக்கும். ஓகே. xy மட்டும் பொதுவா எடுக்கிறீங்க இது ரெண்டுல இருந்து. ஓகே. அடுத்து என்ன இருக்கும்? -x + y ன்னு இருக்கும். என்ன இருக்கும்? -x + y ன்னு இருக்கும். சோ -x + y = 64 இருக்கும். இங்க என்ன இருக்கு? x - y ன்னு இருக்கு. அப்ப இங்க y - x ன்னு இருக்கு. சோ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. xy × x - y இது ரெண்டுல இருந்தும் நான் -1 பொதுவா எடுக்கிறேன். -1 பொதுவா எடுத்தேன் அப்படின்னா எனக்கு x வந்து பிளஸ் ஆகிரும். அப்ப x - y = 64ன்னு இருக்கும். வேணும்னா இந்த -1 கொடுத்து உள்ள பெருக்கி பாருங்க. -x + y ன்னு கிடைக்கும். ஓகே. இப்போ இங்கேயும் x - y இருக்கு. இங்கேயும் இருக்கு. அப்ப ரெண்டுல இருந்து x - y பொதுவா எடுத்துடலாமா? எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? xy - 1 = 64ன்னு கிடைக்கும். ஓகே. சோ இப்போ நமக்கு என்ன தெரியும்? x - y × xy - 1ஓட வேல்யூ வந்து 64ன்னு தெரியும். நமக்கு ஏற்கனவே கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? xy = 9ன்னு ஒரு க்ளூ கொடுத்திருந்தாங்க. அப்படிதானே? xy யோட வேல்யூ வந்து 9ன்னு சொல்லியிருந்தாங்களா? அப்ப அந்த xy யோட வேல்யூ 9 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா x - y = 9 - 1 8ன்னு கிடைக்கும். ஓகே. அப்ப x - y × 8 = 64. இதுல இருந்து x - y யோட வேல்யூ 8 இதுவும் கட் ஆகி
எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். ஆனா நாம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ரொம்ப சிம்பிள். எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே. நமக்கு என்ன தெரியும்? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர். 8 ஸ்கொயர் 64. இது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகே. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy ஈக்குவல் டு 64ன்னு கிடைக்கும். நமக்கு தான் தெரியுமே xy வேல்யூ வந்து 9ன்னு கொஸ்டின்லயே கொடுத்திருக்காங்களே. அப்ப அந்த 9 இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 9 வந்து என்ன வரும்? 18 ஈக்குவல் டு 64ன்னு இருக்கும். இதுல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 பிளஸ் 18ன்னு கிடைக்குமா? சோ இந்த 18 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 64 பிளஸ் 18 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 82ன்னு கிடைக்கும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 82. 82ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அல்ஜிப்ரால இந்த மாதிரி நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். அப்படிதானே? சோ நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோமோ பேசிக்ஸ் அது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸ்ல வந்து உட்காருங்க. ஓகே. சோ இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஒரு 14 கிளாஸஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அந்த கிளாஸஸ நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம யூடியூபோட பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்க மிஸ் பண்ண கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். அதுல நீங்க ப்ளே பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? எல்லாமே முக்கியமான கொஸ்டின். இப்ப ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அப்கமிங் ஆர்ஆர்பியோட என்டிபிசி அண்ட் குரூப் டிலயும் இதே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண உங்களுக்கு கான்செப்ட் வந்து ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருவீங்க. சோ இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பிராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. சோ எல்லாராலையும் எல்லா கொஸ்டினையுமே சால்வ் பண்ண முடியும். 100 கொஸ்டினுமே எக்ஸாம்ல அட்டென்ட் பண்ண முடியும். பட் அந்த 1.5 மணி நேரம் டைமுக்குள்ள யாரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் போடுறாங்களோ அவங்க தான் செலக்ட் ஆகுறாங்க. அப்ப அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள நிறைய கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்? வீட்ல உட்கார்ந்து நிறைய டெஸ்ட் எடுக்கணும். நிறைய கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஒரு கொஸ்டினை பார்த்ததுமே இதுதான் அதோட கான்செப்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிராக்டிஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு ஸ்கோர் வந்து ரியல் எக்ஸாம்ல இம்ப்ரூவ் ஆகும். ஓகே. அதே மாதிரி நான் பிகினரா இருக்கேன் மேம், 0 லெவல்ல இருக்கிறேன், இனிதான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கொடுத்திருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பிகினரா இருந்துட்டு நீங்க ஒரு புக் எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும். இப்படிதான் அவங்க டிரைவ் பண்ணிருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கும்போது புரியும். பட் அதுக்கான ஷார்ட்கட்ஸா இருக்கட்டும், அதுக்கான கான்செப்டா இருக்கட்டும், அந்த பிராக்டிஸ் கொண்டு வரது எல்லாமே ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். சோ அதுக்காக தான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நம்ம ஜாயின் பண்ண சொல்றோம். சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அதுவும் இன்னைக்கு நீங்க பே பண்ணீங்கன்னா 1799 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு கவர் பண்ணிருப்போம். இத மட்டும் படிச்சாலே போதுமானது. குரூப் டிக்கான தனி பேட்ச், என்டிபிசிக்கான தனி பேட்சஸ், எஸ்எஸ்சி 2025 எக்ஸாமுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு உங்க கையில ஒரு மொபைல் போன் மட்டும் இருந்தா போதுமானது. ஒரு மொபைல் போன் அப்படி இல்லைன்னா லேப்டாப் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட இந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்க அட்டென்ட் பண்ணலாம். எல்லா சப்ஜெக்டும் ஷார்ட்கட்ஸோட உங்களுக்கு டீச் பண்ணிருப்போம். மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ். எஸ்எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் பிளஸ் இது கூட இங்கிலீஷும் நாம வந்து டீச் பண்ணிருப்போம். சோ ஒரே ஒரு டைம் தான் நீங்க ஃபீஸ் பே பண்ண போறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல லோ லெவல் எக்ஸாம்ல இருந்து ஹை லெவல் எக்ஸாம் வரைக்கும் கிளியர் பண்ற அளவுக்கு கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஓகே. கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஒரே ஒரு கோர்ஸ் தான் 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ற மாதிரி கொடுத்திருப்போம். அதனால இதோட வேலிடிட்டி உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணதும் நீங்க கண்டென்ட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு என்டிபிசி, குரூப் டி எதுக்காக நீங்க ஜாயின் பண்றீங்களோ அதுக்கான கிளாஸஸ்க்கான தனித்தனி பேட்சஸ் இருக்கும். அதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ எவ்ரி வீக் சாட்டர்டே இதுல டெஸ்ட் இருக்கும். இப்ப குரூப் டிக்கு இனிதான் படிக்க போறீங்க அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிரும். குரூப் டில இருந்து எஸ்எஸ்சி, ஜிடி, எஸ்எஸ்சியோட சிஏபிஎஃப்னு பேங்கிங், பேங்கோட பிஓ கிளர்க்னு எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகிரும். உங்களுக்கு எல்லாமே வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1799 மட்டும் நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் 1799. சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சப்போஸ் நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன், எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.
இதோட ஃபீஸும் உங்களுக்கு 499 வரும். இன்னும் வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.